Hi students, welcome to Vedamax. நம்ம 12ஆம் வகுப்புல அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி 8.5ல இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். z of x, y equal to x square y plus 3x y power 4. x, y வந்து belongs to R எனில் 2, -1 இல் z ஓட நேரியல் தோராய மதிப்பை காண்க. ஓகேங்களா? இப்போ z ஓட நேரியல் தோராய மதிப்பை கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா நமக்கு தெரியும், w of x. அதாவது இங்கே வந்து என்ன இருக்குது, z அப்படின்னு இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலாலாம் ஃபுல்லாக zன்னு மாற்றிக்கலாங்களா. z of x, x0, y0 அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா z of x0, y0 ப்ளஸ் w by, அதாவது zன்னு மாற்றிக்கணும். இதை z, இங்கேயும் z. ஓகேங்களா? z டிவைடட் பை x இன்ட்டு x0, y0 இன்ட்டு x மைனஸ் x0ங்களா. z பை y x0, y0 இன்ட்டு y மைனஸ் y0. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், z ஆஃப் x0, y0 கண்டுபிடிக்கலாங்களா. என்ன பண்ணணும், இதோட மதிப்புகளுக்கு அதாவது கொடுத்துக்கிற ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், x0க்கு பதிலாக 2னும் y0க்கு பதிலாக -1னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? x0 2, y0ஓட மதிப்பு -1. இப்போ பிரதியிட்ட என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 2 ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக -1 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக -1 ஹோல் பவர் 4ங்களா. இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 4, 2, 4 -1ன்னு இருக்குது. ஓகேங்களா? -4. அடுத்தது இங்கே என்ன கிடைக்கும், -1 4 முறை ஸ்கொயர் பண்ணிட்டோமா என்ன கிடைக்கும், +1 மாறிடும். ஏன்னா இரட்டைப்படை நம்பரில் வந்தாவே என்னது, மைனஸில் இருந்தால் அது ப்ளஸ்ஸு தான். அப்போ 3 2 6ங்களா. அப்போ 6ல் -4 கழிச்சோமா +2. ஓகேங்களா? z ஆஃப் x0, y0ஓட மதிப்பு 2. நெக்ஸ்ட்டு z டிவைடட் பை x கண்டுபிடிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு அந்த சார்பு எடுத்து எழுதலாம். x² y ப்ளஸ் 3x y பவர் 4ங்களா. எக்ஸை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும் நமக்கு, 2, அதாவது பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், 2x இன்ட்டு ஒய்ங்களா. ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து வகையிடணும். 3, எக்ஸை வகையிட்டா 1, ஒய் பவர் 4ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும், 2xy ப்ளஸ் 3 ஒய் பவர் 4ன்னு வரும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, z டிவைடட் பை x x0, y0ங்களா. x0, y0 கண்டுபிடிச்சா என்ன வரும், x0ஓட மதிப்பு 2, அதாவது எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு -1 ஹோல் பவர் 4ங்களா. நெக்ஸ்ட்டு இது 2 பேருக்குன்னா 4 -4. அடுத்தது -1 பவர் பண்ண என்ன கிடைக்கும், 4 டைம் போட்டால் +1 மாறிடும், +3ன்னு வந்துருங்களா. அப்போது இதோட மதிப்பு -1. அடுத்து z பை y, ஒய்யை பொறுத்து இப்போ நம்ம வகையிடணும். ஒய்யை பொறுத்து வகையிடணும்னா முதல்ல அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாங்களா. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்யை பொறுத்து வகையிட்டா என்ன வரும், வெறும் x² மட்டும் வரும். ஏன்னா ஒய்யை வகையிட்டா 1 ப்ளஸ் இந்த ஒய் பவர் 4 வந்து முன்னாடி வந்துருங்களா. அப்போது 3 12ன்னு வரும். தனியாகவே எழுதிக்கலாம். எக்ஸு இப்போ பவரில் இருக்கிற 4 முன்னாடி வந்துடும், இன்ட்டு ஒய்யே பவர்லேருந்து 1 குறைஞ்சா 3ங்களா. இது எப்படி எழுதலாம், 3 12 எக்ஸ் இன்ட்டு ஒய் க்யூப். ஓகேங்களா? இது வந்து z பை ஒய்யோட மதிப்பு. இப்போ என்ன பண்ணணும், z பை ஒய்க்கு x0, y0 கண்டுபிடிக்கணுங்களா. x0ஓட மதிப்பு என்னது, 2 ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் 12 இன்ட்டு 2, ஒய்யோட மதிப்பு -3. ஓகேங்களா? அப்போ 2 4, 12 24ங்களா. இங்கே ஒற்றைப்படையில் இருக்கிறதுனால -1 தான் வரும். ஓகேங்களா? அப்போ -24. 2 கூட்டினா என்ன கிடைக்கும், -20ன்னு கிடைக்குங்களா. இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், z ஆஃப் x, y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், z ஆஃப் x0, y0ஓட மதிப்பு என்ன, 2 பிரதியிடலாம் ஃபார்முலாவில். ப்ளஸ் z டிவைடட் பை x இன்ட்டு x0, y0ஓட மதிப்பு -1 இன்ட்டு x மைனஸ் x0ஓட மதிப்பு 2 ப்ளஸ் அடுத்தது என்னது,
டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்டோட மதிப்பு -20 ஒய் மைனஸ் ஒய் நாட்டோட மதிப்பு -1. ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த மைனஸை உள்ளே பெருக்கணுமா -x -1 இன்ட்டு -2 ப்ளஸ்ஸுங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இங்கே -20 இங்கே +yங்களா அப்போ -20y அது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு மாறிடும். +1ஐயும் -20ஐயும் பெருக்கினா -20. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? இங்கே +2 இங்கே +2 என்ன கிடைக்கும்? +4ன்னு இருக்குங்களா? முதல்ல எக்ஸ் எழுதிக்கலாம். அடுத்தது -20y அடுத்தது இங்கே +4 இங்கே -20 அப்போ என்ன வரும்? -16ன்னு வருங்களா? -16. இது ஃபுல்லாக மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? எடுத்துட்டா x + 20y + 16ன்னு மாறிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட நேரியல் தோராய மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.